இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 25 மலேசியர்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். இஸ்ரேலிய படையினரிடம் மலேசியா வலியுறுத்தல். கடந்த மே 18ஆம் தேதி சைப்ரஸ் கடற்கரைக்கு அருகே சிறைப்பிடிக்கப்பட்ட குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா GSF அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் கப்பல் பணியாளர்களிடையே உள்ள 25 மலேசியர்களை உடனடியாக விடுவிக்குமாறு மலேசிய அரசாங்கம் இஸ்ரேலிய சியோனிச ஆட்சியிடம் வலியுறுத்தியுள்ளது. அக்குழுவினர் இஸ்ரேல் கடற்பரப்பை தாண்டாத நிலையிலும் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது அடிப்படை மனித உரிமைகளுக்கும் சர்வதேச சட்டங்களுக்கும் எதிரான செயல் என வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசான் கண்டித்துள்ளார். அவர்கள் எந்த அத்துமீறலும் ஈடுபடவில்லை என்றும் சைப்ரஸ் கடற்கரையிலிருந்து வெகு தூரத்தில் இருந்ததாகவும் முகமது ஹசான் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இஸ்ரேலிய அதிகாரிகள் அவர்களை தடுத்து வைத்திருப்பது மனித உரிமைகளுக்கு எதிரான செயல் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் அக்கப்பலில் இருந்த பல்வேறு நாடுகளை சேர்ந்த பிரஜைகளும் இஸ்ரேலிய சியோனிச ஆட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டுள்ளதாக முகமது ஹசான் நேற்று சுபாங்கிலுள்ள தேசிய விமானப்படை தளத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இதனிடையே இதற்கு முன்பு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 10 மலேசியர்களை பாதுகாப்பாக தாய்நாட்டிற்கு திரும்ப கொண்டு வர உதவியதற்காக துருக்கி வெளியுறவு அமைச்சர் ஹக்கான் ஃபிடானும் மற்றும் அந்நாட்டு அரசாங்கத்திற்கும் முகமது ஹசான் நன்றி தெரிவித்துக் கொண்டார். செபாக் தக்ரோ உலகக்கோப்பை 2026 தொடரில் குவாட்ரண்ட் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற மலேசிய தேசிய அணிக்கு பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றியானது மலேசியாவை உலக அரங்கில் உயர்த்துவதோடு உள்ளூர் வீரர்கள் உறுதி, ஒற்றுமை மற்றும் சர்வதேச மட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறும் திறன் கொண்டவர்கள் என்பதையும் நிரூபித்துள்ளதாக அன்வார் தமது முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மிக திறமையாக விளையாடிய அவர்களை தேசிய ஹீரோக்கள் என குறிப்பிட்டுள்ள அன்வார், அவர்கள் வெளிப்படுத்திய போராட்ட மனப்பான்மை அனைத்து மலேசியர்களுக்கும் பெருமை அளிப்பதாக தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். மலேசிய அணியானது இந்திய அணியை 2-0 என்ற கணக்கில் வீழ்த்தி 2026 செபாக் தக்ரோ உலக கோப்பை தொடரின் அறிமுக குவாட்ரண்ட் கோப்பையை கைப்பற்றியது. இந்த இறுதிப் போட்டியானது நேற்று இரவு தித்திவங்சா மைதானத்தில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கோங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் உகாண்டாவில் பரவி வரும் கொடிய இபோலா வைரஸ் நோய் தொற்று தொடர்பில் அறிக்கை விடுத்துள்ள மலேசிய சுகாதார அமைச்சு, மலேசியாவில் இதுவரை எந்த பாதிப்பும் பதிவாகவில்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு மலேசியாவிற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக துபாய், டோஹா மற்றும் சிங்கப்பூர் வழியாக மலேசியா வரும் பயணிகளும் கண்காணிப்பில் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோங்கோ மற்றும் உகாண்டாவிலிருந்து மலேசியாவுக்கு நேரடி விமான சேவைகள் தற்போது இல்லை என்றும் சுகாதார அமைச்சு விளக்கமளித்துள்ளது. கோங்கோ ஜனநாயக குடியரசில் பரவி வரும் இபோலா வைரஸ் தொற்றின் பரவல் வேகமும் அதன் தீவிர அளவும் குறித்து உலக சுகாதார அமைப்பான WHO கவலை தெரிவித்துள்ளது. இந்த கொடிய தொற்று நோயால் இதுவரை சுமார் 131 பேர் உயிரிழந்துள்ளதாக WHO அறிவித்துள்ளது. ஜொஹூர் மாநிலம் கொத்ததிங்கி பகுதியில் உள்ள டுசோன் பந்தி ஆர்என்ஆரில் இன்று வழக்கம் போல காலை உணவருந்திக் கொண்டிருந்தவர்களுக்கு ஓர் இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அக்கடைக்கு திடீர் வருகை புரிந்து அங்கு காலை உணவருந்தியுள்ளார். மாமன்னரை நேரில் கண்டவுடன் அங்கிருந்தவர்கள் தங்களது கண்களை நம்ப முடியாமல் ஆச்சரியத்தில் மூழ்கினர். மிக இயல்பாக லொந்தோங் உணவை வாங்கிய மாமன்னர் அதை அங்கேயே அமர்ந்து ரசித்து ருசித்து சாப்பிட்டது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் அவர்கள் அனைவரும் மாமன்னருடன் கைகுலுக்கி புகைப்படமும் எடுத்துக்கொண்டு சமூக ஊடகங்களில் பதிவிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். போதைப் பொருள் கலந்த வெப் பொருட்களை விநியோகித்ததாக சந்தேகப்படும் மலேசியர் உட்பட 6 பேரை புக்கிட் அமான் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வு துறையான JSJN அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சம்பந்தப்பட்ட வெப் பொருட்களை பயன்படுத்திய பின்னர் மயக்க நிலையில் இருந்த 2 ஆடவர்களின் காணொலி சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூரில் உள்ள சம்பந்தப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பிற்கு சென்ற அதிகாரிகள் அங்கு தங்கியிருந்த உள்ளூர் ஆடவர் உட்பட வெப் விநியோகிஸ்தர்கள் என நம்பப்படும் 6 பேரை கைது செய்துள்ளனர்.
செய்துள்ளனர். அவர்களிடம் இருந்து கெத்தமின் கலந்து வேப் திரவ பாட்டில்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இந்நிலையில் வேப் பயன்பாட்டை புகிட் அமான் மிகவும் தீவிரமாக கருதுவதாகவும் அது போதைப் பொருள் பயன்படுத்தும் ஒரு மாற்று வழியாக மாறி வருவதுடன் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையையும் உருவாக்குவதாக புகிட் அமான் JSJN இயக்குனர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் கவலை தெரிவித்துள்ளார். சதாப்பா பகுதியில் உள்ள அரசாங்க சுகாதார நிலையத்தில் நோயாளி ஒருவருக்கு சீன மொழியில் அச்சிடப்பட்ட கண்காணிப்பு அட்டை தவறுதலாக வழங்கப்பட்டதாக கோலாலம்பூர் மற்றும் புத்ராஜயா சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வைரலான காணொளி ஒன்றில் அரசாங்க சுகாதார நிலையங்களில் ஏன் சீன மொழியில் கண்காணிப்பு அட்டை வழங்கப்பட்டது என நோயாளியின் உறவினர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் அது குறித்து விளக்கம் அளித்த சுகாதாரத்துறை தவறுதலாக அந்த அட்டை வழங்கப்பட்டு விட்டதாக கூறி மன்னிப்பு கேட்டுள்ளது. நேற்று டெங்கி காய்ச்சல் சிகிச்சைக்காக வந்த குழந்தைக்கு அந்த கண்காணிப்பு அட்டையானது வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் அரசாங்க சுகாதார நிலையங்களில் மலாய் மொழியே அதிகாரப்பூர்வ மொழியாக தொடர்கிறது என்றும், இருப்பினும் மக்கள் தொகை அதிகமான பகுதிகளில் நோயாளிகளுடன் எளிமையாக தொடர்பு கொள்ள உதவும் வகையில் பல மொழிகளில் கண்காணிப்பு அட்டைகள் தயாரித்து வைத்திருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கோலத்திரங்கானு பகுதியில் நேற்று பிற்பகல் நடந்த கொடூர சாலை விபத்தில் 18 வயது இளைஞரின் தலை துண்டிக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். நேற்று பிற்பகல் சுமார் 3:36 மணியளவில் நிசான் வெனட் ரக சிறிய வேனும் வால்ஸ்வேகன் கோல்ஃப் GTI காரும் மோதிக் கொண்டதில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கோலத்திரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்லி நூர் தெரிவித்துள்ளார். 5 பேர் கொண்ட குடும்பம் பயணித்த வால்ஸ்வேகன் ரக காரானது கோலத்திரங்கானு நகர மையத்திலிருந்து லோசோங் நோக்கி சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அதன் பின்னர் அந்த கார் எதிர்ப்புற சாலையில் புகுந்து பாதிக்கப்பட்ட இளைஞரின் தந்தை ஓட்டி சென்ற சிறிய வேனில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தின் தாக்கத்தில் மின்கம்பம் சரிந்து வேனை ஊடுருவி இளைஞரின் தலையை துண்டாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்தவர் வாஹான் கியாங் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அஸ்லி நூர் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.